இன்றைக்கி எங்கள் ஆத்துல பூரியும் குருமாவும் பண்ணியிருக்கேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பயும் கோதுமை உங்களுக்கு தெரியும் என்னென்ன மாவு போட்டு பிசையணும். கோதுமை மாவு போட்டு நான் வந்து பூரிக்காண்டி ஒரே ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சதை எடுத்து அதை ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டு வடை சட்டி வச்சு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா கிளறிட்டு வரும்போது நம்ம மேஷ் பண்ண உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஏன்னா எல்லாம் ஒன்று சேர மாதிரி செஞ்சுட்டு நல்லா கிளறி விட்டு அதுக்கு இடையில் வந்து நம்ம கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறி அதையும் ஊற்றிட்டோம்னா அதுக்கு மேலே நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பூரி சின்னதாக நான் வந்து மாவு தொடாமல் அப்படியே போட்டுருவேன். பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. சாப்பிட்டு பாருங்கள். மேலும் இது போன்ற ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.